கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி விருச்சிகம் ராசியில் நிகழ்ந்த புதன் பகவானின் வக்கிர நிவர்த்தி காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து பணப்பெட்டி நிரம்பி வழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது. இந்த வகையில் உங்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரநிலை நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கின்றபோது விருச்சகத்தில் புதன் வக்ரநிவர்த்தி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்றும் ரிஷபத்தில் குருபகவான் வக்ரகதியிலும் கன்னியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் மகரத்தில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் கும்பம் ராசியில் சனிபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றியும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுக்கு இந்த தருணத்தில் மனதைரியம் அதிகரிக்கும். இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களை பகைமை தன்மையுடன் பார்த்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த போட்டி பொறாமைகள் மிகப்பெரிய அளவில் குறையும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏதேனும் வழக்குகளிருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உள்ளது. நீதித்துறை காவல்துறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். ஒரு சிலருக்கு புதிய இதத்திற்கு வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரணச் சேர்க்கை ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை புதன் உள்ளிட்ட மேலும்பல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் விருச்சிகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய பணப்பெட்டி நிறைந்து வழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படுகின்ற தருணங்களாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் அமைந்துள்ளது. எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் நிதானமாகவும் உணர்ச்சிவசப்படாமலும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாம். உடன்பிறப்புகளின் வழியில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. என்றாலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களின் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய சிறிதளவு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு அதாவது சனிபகவானுக்கு பலமாக கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு இடையே முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது.
இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தை பொறுத்தமட்டில் எதிர்பாராத நல்லபல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை புதன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்புகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதியாகவும் தெளிவுபடுத்துகின்றன. இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பம் ராசியில் உங்களுடைய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவானை பார்வையிடுகிறார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவானை செவ்வாய் பகவான் பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி குறையலாம். மனகவலைகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடன்பிறப்புகளின் வழியாக பழைய பிரச்சனைகள் மறுபடியும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிக் கொண்டிருந்த அனைவரும் கடைசி நேரத்தில் கைவிரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஏதாவது தேவையில்லாததை சொல்லி உங்களை அச்சுறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடலில் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இது போன்ற சமயங்களில் உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ற கடவுள்களை தேர்ந்தெடுத்து வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக அளவற்ற நன்மைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து பெற முடியும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குருபகவான். உங்களுக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 8 10 12 போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகள் விலகும். உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும். வேலை தொழில் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்துருவாகிறது. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்தவர்களுடைய அனுபவஸ்தர்களுடைய அருள் ஆசிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் பலமாக நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவு செய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள ப்ராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது என்பது அந்த அளவிற்கு நல்லது அல்ல. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்துக்கள் இழுபறியில் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் மூத்த அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. உங்களுடைய மேல் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுடன் சற்று கோபமாக இருந்தாலும் கூட சற்று அனுசரித்து நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். நீங்கள் உழைத்ததற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போகலாம் என்பது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு மாறுகிறார். எனவே கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 10 போன்ற இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெறுவது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. எனவே தொழிலில் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்வது சற்று கடினம். உடன்பிறப்புகளுடைய பகை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இழுபறியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பஞ்சாயத்துக்கள் நீடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. பழைய வழக்குகள் முடிவு பெற்றாலும் புதிய வழக்குகள் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மகரம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானால் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை விற்பனை செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடுகட்டுவதற்காக உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. என்றாலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும். இடமாற்றங்கள் எளிதில் கிடைத்தாலும் அவைகள் திருப்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்காது. குழந்தைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் அனுகூலம் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தமட்டில் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பணம் செலவழிந்தவுடன் கண்டிப்பாக பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு கீரைகளும் பழங்களும் கொடுங்கள். ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுங்கள்.